அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிஃப்டி நம்ம சொன்ன லெவல்ஸ் தான் போயிட்டுருக்கு. நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு கீழே வரும்போது நம்ம ஒரு செல் ட்ரெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நான் அதில் தான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கே தெரியும், நம்ம ஜோனுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ட்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சஸ்டெயின் ஆகும்போது இது வந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் நம்மளால் கேட்சப் பண்ண முடிஞ்சு. திருப்பி நம்ம இது வந்து ஆல்ரெடி லோ, இந்த லோ டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்துச்சு. பட் இதை வந்து எடுக்கிறது வந்து இந்த ட்ரேட் எடுக்கிறது வந்து ரிஸ்க்கு. பட் ஆனால் எடுத்துருக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி சப்போர்ட்டில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிட்டு இருக்கு. இதில் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸ்கால்பிங் பண்ணுறது பெஸ்ட். இது வந்து நம்ம ஒரு நல்ல ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன சேம் லெவலுக்குள்ள தான் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு சேம் லெவலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸு சேம் லெவல்ஸ் தான், நம்ம அதே சொன்னது தான். நம்ம ரெசிஸ்டண்ட்டில் டச் பண்ணால் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே டச் பண்ணி யார் என்ட்ரி எடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது 5 மினிட்ஸ் முடிச்சுப்பாங்க. இது தெரியுதா உங்களுக்கு? இந்த லெவலில் வந்து க்ளோஸ் வச்சாவே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த லெவலில் க்ளோஸ் வச்சிருக்கு 83,462, கிட்டத்தட்ட 83,103, ஒரு 400 பாயிண்ட் கிட்ட அப்பில் போச்சு. இது நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். யார் ட்ரேட் எடுத்தீங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து சேம் லெவல்ஸ் தான், அதே லெவல்ஸே ஒர்க் அவுட் ஆகிட்டு. நம்ம சொன்ன ஏரியாக்குள்ளே, இந்த ஏரியாக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கவே வேணாம். இதுக்குள்ளே எடுக்கணும்னா ரிஸ்க் தான், பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கும்போது எடுக்க வேணாம். நம்ம சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். சேம் லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெவல்ஸை டச் பண்ணிட்டு அங்கே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி தெரிஞ்சிடும், கேப் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் மேக்ஸிமம் இருக்கும், இல்லைனா ஸ்மால் கேப் அப் இருக்கும். சேம் லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்மளோட சப்போர்ட் லெவல் தான். இந்த ஜோனுக்குள்ள இருக்கும்போது ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே கொண்டு இருக்கலாம், இதுக்கு கீழே வந்தால் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். உங்களையும் அதே லெவல்ஸ் தான். நம்ம ஜோனில் வந்து டச் பண்ணிட்டு மேலே போகுது. இங்கே எண்டு எடுத்தனாலும் 520, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் நம்ம கேட்சப் பண்ணியிருக்கலாம். சேம் லெவல்ஸ் தான் கூட இருக்குது. இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்ட் உடச்சாலும் நம்மளுக்கு கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு டவுன் சைடு வரும். நம்ம இதுக்குள்ள சஸ்டெயின் ஆகும்போது வேணால் இதை மேலே உடச்சா நம்ம ஹால் சைடு ட்ரெண்ட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் சேம் லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லெவல்ஸ் நமக்கு 7 ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், எல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து சம்பாதிச்சு முன்னேறலாம் நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அதுவே ஒரு ஆபத்தாக முடியுது. அதுக்காக மட்டும்தான் நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட நாலேஜையும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன ஒரு அட்வைஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேம் லெவல்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.